கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து தப்ப பண்ணுவாராக. வேதத்திலே நாம் வாசிக்கும்போது யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இதனுடைய பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, இந்த இடத்துல நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உன் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்கு? யுத்தம் செய்வதற்காக. ஆனால் யுத்தம் செய்வதற்குரியதான பலனோ யுத்தங்களை நடத்துவதற்கான அனுகூலமோ யூதாவினிடத்திலேயோ எருசலேமினிடத்திலேயோ இல்லை. அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திருப்பப்படுகிறார்கள். அந்த வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், அவர்களை சிறையிருப்பிலிருந்து நான் அவர்களை திருப்பி. அப்போ அவங்க கையில் இருக்கிறது மண்வெட்டி, கைகளில் இருக்கிறது அரிவாள்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ பட்டயமாக அடி, அதை நீ ஈட்டிகளாக மாற்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே, எசப்பா நான் நிர்கதியாய் நிற்கிறேன். நிறைய பேர் சொல்கிற வார்த்தை தான், நான் நிர்கதியாய் நிற்கிறேன், மொட்டையாக இருக்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஷார்பன் யுவர் செல்ஃப். உன்னை நீ செதுக்கிக்கோ. உங்ககிட்ட இருக்கிறதான காரியத்தை நீ செதுக்கு. உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் மூளை இருக்கா, செதுக்கு. கொஞ்சம் பலன் இருக்கா, செதுக்கு. என்கிட்ட கொஞ்சம் பட்டயம் இருக்கா, செதுக்கு. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீ சொல்லாத. எதுவுமே இல்லைன்னு நீ சொல்லாத. அநேக நேரத்தில் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி பழகின ஒரு வார்த்தை இதுதான், என்னால் முடியாது, எனக்கு இன்னும் யார் இருக்கா, நான் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, நானும் ஒரு புழு, நானும் ஒரு கொசு, அப்படியே சொல்லி இருக்கிற பலனையும் இழந்து போய் நிற்கிறதான கூட்டங்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா உன் மண்வெட்டிகளை பட்டயமாக நீ அடி, உன் அரிவாள்களை ஈட்டிகளாக அதை அடி. உன்கிட்ட இருக்கிறத நீ ஷார்பன் பண்ண ஆரம்பி. உன்னை நான் புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் மாற்றுவேன். நீ மழுங்கி போய் இருக்கிற, நீ பலனற்று போய் இருக்கிற, யுத்தத்துக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது, எதிர்த்து நிற்கிறதற்குரியதான திராணி இதில் இல்லை. பிசாசனை எப்படி எதிர்த்து நிற்பேன்? எனக்கு விரோதமாக எழும்பி வருகிறதான சூழ்நிலைகளை நான் எப்படி இதை தாண்டி போவேன்? பலவிதமான கேள்விகளோடு கூட இருக்கிற தேவஜனமே, வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அமேன், அமேன். அகம் தேவஜனமே, நீ பலவீனன் தான். ஆனால் இன்னைக்கு உன் வாயிலிருந்து கன்ஃபஷன் உண்டாகட்டும், அறிக்கை செய்யப்படுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த பலவீனனும் நான் பலவானாய் நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். அழகா சொல்லுது, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் எடை போடாதீங்க. உங்களுக்கு முன் இருக்கிற உங்கள் தேவனை பார்த்து, உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிற ஆண்டவரை பார்த்து, உங்களை கரம் பிடித்து நடத்துகிற இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லப்பட்டது போல, இனி வருகிற நாட்கள், இனி வருகிற காலங்கள், நான் பலவீனன் அல்ல, நான் பலவானாய் இருக்கிறேன். தேவன் என்னை பலவானாய் மாற்றுவார். தேவன் உங்களை பலவானாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றுமில்லை, ஐ எம் an useless fellow, என்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பதுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி தங்களை ஆண்டவரே தாழ்த்தி அல்லது ஆண்டவரே மன
வேதனையோடு நிற்கிறதா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. அப்படியாய் அல்ல, தங்களை பலவானாய் அவர்கள் சொல்ல அறிக்கையிட கர்த்தர் நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்த உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, கைகளில் இருக்கிறதான மண்வெட்டிகளை பட்டயமாகவும் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அதை அடியுங்கள். கையில் இருக்கிறத ஷார்பன் பண்ணிக்கோங்க. கைகளில் இருக்கிறத கூர்மையாக்கி கொள்ளுங்க. நீங்கள் பலவீனன்தான், ஆனால் பலவீனனும் பலவான் என்று சொல்ல கடவன். நீங்கள் பலவானாய் இருங்கள், கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.